ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியன் சேனல். இன்றைக்கி டெய்லி 10 ஜிகேயில் பார்த்தீங்கன்னா டே 5 நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய 10 இன்ட்ரெஸ்டிங் ஜிகே ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஃபோனை உங்கள் கையில் வச்சுக்காமல் பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் தேவையோ அவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு லிசன் பண்ணுங்கள். நம்ம ஐக்கு ரெஸ்ட் கொடுப்போம், லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துப்போம். ஓகே கைஸ், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஜிகே. Which food is the only one that never spoil? அதாச்சும் எந்த ஒரே ஒரு உணவு மட்டும் பார்த்தீங்கன்னா கெட்டு போகவே போகாது. ஓகேங்களா? அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹனி. ஓகேங்களா? அது எதனால் எப்படி அப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி ஹனி கெட்டு போகாது அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஆர்கியாலஜிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஹனியை எஜிப்சியன் டவுன்ஸில் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? அது நல்லா பார்த்தீங்கன்னா சீல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இது எவ்வளோ வருஷம் ஆனாலுமே இந்த தேன் மட்டும் கெட்டே போகாதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதில் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. விச் ஃபுட் இஸ் த ஒன்லி ஒன் தட் நெவர் ஸ்பாயில்? எது எந்த உணவு கெட்டே போகாது அப்படின்னு சொல்லும்போது ஹனி, தேன் தான். அண்ட் ஜிகே நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. விச் அனிமல் ஹேஸ் cube shaped poop? which means அனிமல் வேஸ்ட் இருக்குல்ல, அது எந்த அனிமலோட வேஸ்ட் க்யூப் ஷேப்பில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நான் இதை ஃபஸ்ட்டு க்யூப் ஷேப்பா அப்படிலாம் நம்ம எந்த அனிமல்தையும் பார்த்து தெரியாது அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் ஊம்பேட். WOMBAT, ஊம்பேட். இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன். அது நல்லா இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்படியே க்யூப் ஷேப்பில் இருக்க அந்த பூப் ஆக்சுவலி எதுக்கு அப்படி இருக்குன்னா அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டமோட அந்த வடிவமைப்பு அதுக்கு அப்படி தான் இருக்குது. அதனால் அது அந்த ஷேப் அப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரீசன்னு சொல்கிறாங்க, கூகுளில் படித்தேன். ஆனால் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல நம்ம ஜிகேயில் இன்றைக்கி இது படிக்கும்போது. ஸோ விச் அனிமல் ஹேஸ் க்யூப் ஷேப்டு பூப்? ஸோ எந்த அனிமலோடைய வேஸ்ட்டு க்யூப் ஷேப்பில் இருக்கும்னு கேட்டால் ஊம்பேட். ஊம்பேட், WOMBAT, பேட், ஊம்பேட். இது பார்த்திங்கன்னா ஒரு எலி மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் கூகுள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஹவு மெனி ஹார்ட் டஸ் ஆக்டோபஸ் ஹாவ்? ஸோ ஆக்டோபஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்டோபஸ்க்கு எத்தனை இதயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இது, எல்லா மனுஷனுக்கும் சரி அனிமல்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே ஒரு இதயம் தான். ஆக்டோபஸ்க்கு அப்போ எத்தனை இதயம் இருக்குதுன்னு பார்க்கும்போது 3 இதயம் இருக்கான். அதாச்சும் 2 இதயம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் டு பம்ப் பிளட் டு த கில்ஸ், பிளட்டை பம்ப் பண்ணுது 2. 3வது இதயம் பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் இட் டு ரெஸ்ட் ஆஃப் த பாடி, அந்த பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4th ஜிகே. வாட் இஸ் த ஒன்லி மேல் அனிமல் தட் கேன் கிவ் பர்த்? அடடா, இது என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அதாச்சும் கிவ் பர்த் பண்ணுறது, விச் மீன்ஸ் குழந்தை பெற்றுக்கிறது, முட்டை போடுறது எல்லாமே ஃபீமேல் தான். ஓகேங்களா? அது என்ன இது ஒன்லி ஒன் மேல் அனிமல் தட் கேன் கிவ் பர்த்? ஆம்பளை அனிமல் எப்படி பர்த் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீஹார்ஸ், கடல் குதிரை. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீமேல் சீஹார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்லாம் ஃபீமேல் சீஹார்ஸோட எக்ஸ் எல்லாம் மேல் சீஹார்ஸோட பவுச்சில் டெபாசிட் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸை த மேல் சீஹார்ஸ் என்ன பண்ணணும்னா அது பவுச்சுக்குள்ளே ஃபர்டிலைஸ் பண்ணி மற்ற டெவலப் பண்ணி அது யங் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒன்றுத்தையாக அந்த பவுச்சிலேருந்து வெளில அனுப்புவாங்களாம். ஸோ இதுதான் சீஹார்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீஹார்ஸ் தானே அந்த பேபியை யங் ஒன்ஸை பர்த் பண்ணுறாங்க. அந்த எக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சீஹார்ஸ் இது பண்ணுறாங்க. அந்த எக்கை ஃபீமேல் சீஹார்ஸ் மேல் சீஹார்ஸ் பவுச்சில் இது பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் அது டெவலப் ஆகி இதுவாகி ஒரு யங் ஒன்ஸாக வெளில வருவாங்களாம். இந்த ஜிகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல கேட்கறதுக்கு. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு 5th ஜிகே. ஸோ விச் கிரியேச்சர் ஹேஸ் 9 brains அண்ட் ப்ளூ பிளட்? என்னடா இது, இப்போ தான் 3 இதயம் இருக்கிறதே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஆக்டோபஸ்க்கு பார்த்தோம் இல்லைங்களா, இது 9 பிரெயின். ஆனால் இதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் தான். என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ்க்குன்னு ஒரு சென்ட்ரல் பிரெயின் இருக்குது. ஆக்டோபஸ்க்கு 8 ஆர்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே கீழே தொங்கும். 8 ஆர்ம்ஸ் இருக்கிறதால
ஒரு ஆர்ம்ஸ்லேயே வந்து மினி பிரெயின் வந்து இருக்குமா. ஸோ 8 ஆர்ம்ஸில் மினி பிரெயின் சேர்த்தா 8, அப்புறம் மெயின் சென்ட்ரல் பிரெயின் வந்து 1. ஸோ டோட்டலி 9 பிரெயின் வந்து ஆக்டோபஸ்க்கு வந்து இருக்குது. ஓகே, 6th ஒன். நம்ம பிளானட் இருக்குங்களா, பிளானட்ஸில் எதை வந்து ரெட் பிளானட் அப்படின்னு கூப்பிடப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ். ஓகே கைஸ், 7th ஒன். விச் அனிமல் இஸ் கால்டு ஷிப் ஆஃப் த டெசர்ட்? ஸோ டெசர்ட்டில் வந்து ஷிப் ஓட முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக மணல், பாலைவனம். அங்கே எப்படி ஷிப் இருக்குன்றதால எந்த அனிமலை வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க ஷிப் மாதிரி? ஷிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்லப்படுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கேமல், ஒட்டகம். நெக்ஸ்ட் 8th ஒன். விச் பிளானட் ஹேஸ் த மோஸ்ட் மூன்ஸ்? எந்த பிளானட்டில் வந்து நிறைய மூன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சாட்டர்ன். 9th ஒன். விச் இஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஜப்பான்? ஜப்பானோட கேபிட்டல் சிட்டி எது அப்படின்னு பார்த்தோன்னா டோக்கியோ. டோக்கியோ சாரி கைஸ், டோக்கியோ தான். TOKYO, டோக்கியோ. 10th ஒன், லாஸ்ட் ஒன். விச் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஹேண்ட்ஸ் ஹேஸ் நோ மசில்ஸ் அட் ஆல்? நான் என்ன நினச்சேன் அப்படின்னா மசில்ஸுன்றது பாடி ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஹேண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கணும் போது விச் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஹேண்ட்ஸ் ஹேஸ் நோ மசில்ஸ் அட் ஆல்? ஹேண்ட்ஸில் எந்த பகுதியில் வந்து மசிலே இருக்காதுன்னு பார்க்கும்போது நம்மளோட ஃபிங்கர்ஸில் வந்து மசிலே இருக்காதுங்களாம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி டெய்லி 10 GK இல்லை டே 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 GKs வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மை வீடியோ. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் GK ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், எல்லாருமே கற்றுப்போம்.